Hi students, welcome to Mahi Max. 8ஆம் வகுப்புல பயிற்சி 1.2ல 10வது சம் பார்க்குறோம். ஒரு மாணவர் ஒரு எண்ணை 4/3 ஆல் வகுப்பதற்கு பதிலாக 4/3 ஆல் பெருக்கி சரியான விடையை காட்டிலும் 70ஐ கூடுதலாக பெற்றார். அந்த எண்ணை காண்க. சரிங்களா? தீர்வு சரிங்களா? ஃபஸ்ட்டு அந்த எண்ணை நம்ம ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும் இல்லையா? அந்த எண் ஈக்குவல் டு ஏ என்க. அந்த எண்ணை வந்து நம்ம என்னன்றோம்? ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். அந்த எண்ணை ஏ என்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு மாணவர் ஒரு எண்ணை 4ஆல் வகுக்கணும். அதுக்கு பதில் என்ன பண்ணுறாரு? 4ஆல் பெருக்கிடுறாரு. இப்போ 4ஆல் பெருக்கிறாரு. ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு 4/3. 4/3 பெருக்குனா 4ஆல் இந்த எண்ணை 4ஆல் வகுக்கிறதுக்கு 4/3 வகுத்து அது கூட 70 கூடுதலாக கிடைக்கும். 4/3 வகுத்தா ஒரு நம்பர் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அதை விட 70 அதிகமாக கிடைக்குது. இதுதான் அதோடைய விளக்கம். ஒரு எண்ணை 4/3 வகுக்கிறதுக்கு பதிலாக 4/3 பெருக்கிடுறாரு. இப்போ 4/3 பெருக்குனா அவருக்கு என்ன கிடைக்குதா? அதோட விடை 4/3 வகுத்தா ஒரு விடை கிடைக்கும் இல்லையா? அது விடை ப்ளஸ் 70 அவருக்கு கூட கிடைக்குமா? அப்போ என்ன, இது எப்படி எழுதலாம் பாருங்கள். இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற சம்மு. இப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்கள். ஏ இன்ட்டு 4/3 இந்த செட்டை அப்படியே ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்து என்ன ஆகும்? மைனஸ் ஆஃப் ஏ டிவைடட் பை 4/3 இதென்ன கிடைக்கும்? இஸ் ஈக்குவல் டு 70. இதுதான் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்களேன், இதை என்ன பண்ணலான்னு, இது ஏ இன்ட்டு 4/3 இதை அப்படியே வச்சுக்கலாம். மைனஸ் இங்கே ஏவையும் அப்படியே வச்சுக்கலாம். இதை வகுத்தில் வந்து பெருக்கலாம் மாற்றணும்னா ஆகும். இந்த 4/3 3/4 தலைகீழில் மாறிடுமா? இஸ் ஈக்குவல் டு 70. சரிங்களா? இப்போ பாருங்கள், காமனாக நம்ம என்ன பண்ணுறோம்? ஏவை வெளில எடுத்துடலாம். இங்கேயும் ஏ இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ ஏவை வெளில எடுத்துடா. நமக்கு 4/3 மீதி இருக்கிறது 4/3 1 மைனஸ் 3/4 இதுதான் இருக்கும். இஸ் ஈக்குவல் டு 70. ஸோ ஏவை அப்படியே வச்சுக்கலாம். இதை குறுக்கு பெருக்கல் பண்ணலாமா? இது குறுக்கு பெருக்கல் பண்ணால் 4 4 16. இதை குறுக்கு பெருக்கல் பண்ணால் மைனஸ் 9 இதை ரெண்டுத்தையும் பெருக்கிக்கணும். 3 4 12 இஸ் ஈக்குவல் டு 70. ஸோ ஏ இன்ட்டு 16ல் 9 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 7ன்னு கிடைக்குமா? ஸோ 16ல் 9 போச்சுன்னா 7/12 இஸ் ஈக்குவல் டு 70. சரிங்களா? இப்போ நமக்கு தேவை ஏ தான். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 70. இந்த பக்கம் இருக்கிற இந்த வேல்யூ ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா இங்கே 7/2 இருக்கிறது இன்னாட போச்சுன்னா 12/7 தலைக்கீழியாக மாறிடும். சரிங்களா? இப்போ அடிக்கலாம். ஒரு 7 7 10 7 70. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 10 இன்ட்டு 12. ஏ இஸ் ஈக்குவல் டு 10 இன்ட்டு 12. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 10 இன்ட்டு 12 நமக்கு என்ன கிடைக்கும்? 120ன்னு கிடைக்குது. சரிங்களா? இதோட பயிற்சி 1.2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.